ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான மட்டன் எலும்பு வச்சுட்டு நல்ல உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். இது எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எலும்போட கொஞ்சம் சதையோட கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வாங்கிட்டு வந்தேன் எலும்போடு இருக்கிறதுனால. இப்போது இதை என்ன பண்ணலாம், இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்போடு சேர்த்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மட்டனில் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கும் போது சீக்கிரமாகவும் வெந்துடும். நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கும் போது மட்டும் நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடுங்க. நீங்கள் குக்கரில் வச்சு வேக வைக்கும் போது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா கறிக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சிக்கும், கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இது 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வைக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 பட்டை போட்டுக்கலாம். இதில் 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாதிப்பூ இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அது பூ மாதிரி நல்லாயிருக்கும். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏற்கனவே வெங்காயம் வதக்கின எண்ணெயே 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இப்போ இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். மீதி எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிட்டோம். அதனால் இது மட்டுமே போட்டால் போதும். இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் மட்டன் குழம்புக்குலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா போதும். இதில் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதில் இந்த குழம்புக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு நல்லா குறைவாக வெந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு லேசாக, அதாவது 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மட்டனோடு சேர்ந்து வேகும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பாருங்கள் கெட்டியாக தான் இருக்குது. 1 விசில் மட்டும் வச்சு வேக வைங்க. இல்லைன்னா வெறும் பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். சரி, இப்போ மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. மட்டனும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுப்போம். இப்போ இது 4 விசில் வச்சாங்களா, நல்லா வெந்துடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணலாம், சளி பிடிச்சிருந்ததுன்னு வைங்க பசங்களுக்கெல்லாம், அந்த நேரத்துக்கு இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் போட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் அது ஆட்டும். இப்போ இந்த மட்டன் குழம்பு அப்படிங்கிறனால இந்த டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். கறி வேக வச்ச தண்ணி இல்லாமல் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். மட்டன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள், இதுலேயே ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதையும் இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் குழம்பெல்லாம் கொதித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கரண்டி அப்படி வச்சுட்டு லேசாக அது தட்டை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்ட்டு. நல்லா மட்டன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.